ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போலண்ட் ஸ்டைலில் பொட்டேட்டோ பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் உள்ள கிரேட்டரில் கிரேட் பண்ணோம் அப்படின்னா கண்ணு ரொம்ப கரிக்குது, லேட்டும் ஆகுது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் உள்ளதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது. தோல் சீவின உருளைக்கிழங்கு வந்து வெங்காயத்துக்கு ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன். ஆனால் 2 வெங்காயத்துக்கு 4 உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்தால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டோ வேணும்னா இதை பண்ணிக்கலாம். டைம் ரொம்ப ஆகாது, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இதை வந்து இங்கே உள்ள போலண்ட் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க இதை மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு ரெசிபி கேட்டு அந்த மாதிரி நானும் வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன். வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் துருவியாச்சு. அடுத்து வந்து முட்டை, 2 முட்டை, இந்த அளவுக்கு வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பெப்பர் பவுடர். பெப்பர் தான் காரத்துக்கு, அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டைலாம் ஊற்றிருக்கிறதுனால சில நேரம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் மாவு. ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு போட்டதுக்கப்புறமும் தண்ணியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ மாவு நல்லா கரெக்டாக ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் உப்பும் உரப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பேன் கேக் சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா பேன் கேக் ஓரளவுக்கு கரெக்டாக சூப்பராக வந்துடும். அடுத்து ஒரு பேன் வச்சு பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றணும். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரில் ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து அந்த பேனில் விட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி மட்டும் விட்டால் போதும். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு தின்னாவே பரப்பிக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. மேலே இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து ஓரளவுக்கு பின்னாடி வெந்ததுக்கப்புறமா மாற்றி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நெய்யை வந்து சைடில் விட்டுருக்கேன், ஏன்னா சைடில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நான் போட்ட இந்த அளவுக்கு மொத்தமாக 8 பொட்டேட்டோ பேன் கேக் வந்துச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தயிரும் வச்சுட்டு சுற்றி அப்படியே கொஞ்சம் சீனியை தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஒயிட் சுகர் வேண்டான்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து தேன் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே கொஞ்சமாக பிச்சு அதை அப்படியே அந்த தயிரில் டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி பொட்டேட்டோ பேன் கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.